ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் இது எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய், 5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி பழம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து பொன்னிறமானதும் 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா சின்னது பண்ணிவிட்டு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு அந்த துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அருமையான டிஃபன் சாம்பாரை இட்லி, தோசை, பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.